இந்த வருஷம் ஃபுல்லா நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல சுகம் கொடுத்து, நல்ல பலன் கொடுத்து, நல்ல ஆரோக்கியம் கொடுத்து நம்மளை நடத்தி வந்தது என்ன பண்ணக்கூடாதா? இந்த வருஷம் ஃபுல்லா நான் சாப்பிட்டேன்னா, நான் உழைச்சேன், நான் சாப்பிட்டேன், அதனால நான் ஆரோக்கியமா இருக்கேன். நல்லா நான் சாப்பிட்டேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். நான் வேலை பார்த்தேன், நான் வீடு கட்டினேன், அதனால நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா படிச்சேன், எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் நல்லா சம்பாதிச்சேன். அப்படி நீ கர்வத்தில் இருக்காதன்றாரு. நீங்க எத்தனை பேர் கர்வத்துல? அவங்க என்ன கடவுளை என்ன பாதுகாத்தாரு? கடவுளை எனக்கு செஞ்சு அவரை எனக்கு சோறு பண்ண நிறைய பேர் சொல்றாங்கல்ல. அவர் என்ன எனக்கு வீட்டை கட்டி கொடுத்தாரா? அவர் என்ன பண்ணாரு, ஏதோ பண்ண நிறைய விஷயம் சொல்லி உன்னால வந்ததுன்ட்டு நீ கர்வமா இறுதியில் நினைக்க கூட கூடாதான். அது நினைச்சாலுமே ஆண்டவரே நம்மளை மன்னிக்கவே மாட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இது என்னால உண்டானது, இந்த வீட்டை நான் கட்டினா இது என்னால உண்டானது, இது கட்டல கொடுத்தா, நான் சம்பாதிச்சேன், நான் கடன் வாங்கினேன், நான் சேர்த்து வச்சு நான் கட்டினேன், நான் வேலைக்கு போறேன், நான் சாப்பிடுறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். இன்னைக்கு அதை நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த வேத